ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு போங்க. கொஷின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலான்ற ஒரு ஹோப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் ஏல, அதாவது பார்ட் 1ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபுல்லாகவே ஒன் வேர்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ மீனிங்ஸ், அதாவது சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா லெசனோட சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வர அந்த அப்ரிவியேஷனாக இருக்கட்டும், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸாக இருக்கட்டும், இந்த இடியம்ஸ் வரும். ஓகேவா? இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா லெசனோட சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராப்பல் அப்படின்ற இந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கேக்கிள். கேக்கிள்கான மீனிங் ஷார்ப் நாய்ஸ். நெக்ஸ்ட் அட்டிக்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அ ஸ்பேஸ் இன் த ரூஃப். ஓகே, சினானிம்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஆண்டனிம்ஸ். நெக்ஸ்ட் என்ன? கன்சோனன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? இதுக்கு டிஸ்அக்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கேஸ் அப்படின்னா நம்ம பார்க்கறது அந்த மாதிரி. ஓகேவா? இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இன்ஆக்டிவ். ஓகேவா? ஆக்டிவ், இன்ஆக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இப்போ சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் முடிஞ்சா அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 6 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? அதனால எப்போவுமே எல்லா லெசனோட சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 6 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சைல்டு. ஓகேவா? சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன், அதாவது சில்ட்ரன்ஸ் கிடையாது. ஓகேவா? சில்ட்ரன் அப்படின்றதே என்ன? ப்ளூரலான வேர்ட் தான். ஓகேவா? ஸோ இனிமே சில்ட்ரன்ன்ற வேர்டை ப்ளூரல், இதை சில்ட்ரன்ஸ்ன்னு மாற்றக்கூடாது. புரியுதா? சில்ட்ரனே ப்ளூரல் தான். ஓகே, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேஷன் அப்படின்ற வேர்டுக்கான சஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிள், ஃபேஷனபிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இடியம்ஸ். ஓகேவா? இடியம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ற இந்த வேர்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டீப் வாட்டர்ஸ். இன் டீப் வாட்டர்ஸ், அதாவது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? இன் டீப் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களை இடியம் கேட்டிருக்காங்க, ரைட்? இப்போ ஒரு மீனிங் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம எந்த இடியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு இடியம் கொடுத்துட்டு அதனோட மீனிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மீனிங் கொடுத்துட்டு இடியம் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடியம் படிக்கிறீங்க அப்படின்னா அதனோட மீனிங்கும் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைன்னா இன்னொரு வகை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல எந்த இடியம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 இடியம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ்க்கு எந்த இடியம் ஷூட் ஆகுன்ற மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் வித் கிரீன், அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல கிரீனுக்கு நம்ம எந்த வேர்டை பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ், அதாவது இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? ஹவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? fill in the blanks, appropriate preposition. ஓகேவா? he was near the sea now. he was near the sea now. on the sea இல்ல, to the sea இல்ல, with the sea கிடையாது, near the sea now. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷா? இல்ல. ஓகே, இது என்னன்னா complete the following sentence by using the most appropriate form of tense given below. அதாவது டென்ஸை வச்சு நம்ம இது ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. he to the என்ன கொடுத்துருக்காங்க? he to the American Academy of Arts and Letters கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க எலெக்டட் வருமா, வாஸ் எலெக்டட் வருமா, எலெக்டிங் வருமா, ஹேஸ் எலெக்டட் வருமா அப்படின்னு எழுதணும். ஓகே, அவங்க எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம இது பண்ணோம். he was elected to the American Academy of Arts and Letters. he was elected.
ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் லிங்கர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது லிங்கர்ஸ்னா என்ன? ஒரு ரெண்டு சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு லிங்கர்ஸ். ஓகே. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா when I looked up I saw மிஸ்டர் ஹேமல். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? when I looked up. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2ல வந்து செக்ஷன் 1 வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட். ஓகே, நல்லா 2 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2ல வந்து பொய்டிக்ஸ் லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு பேட்டர்னை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி இப்படி வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளால ஈஸியாக வந்து நல்லா ஸ்டடி பண்ண முடியும். இப்போ செக்ஷன் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதாவது கொஷின் கொடுத்துட்டு அதில் அந்த பொய்டிக் லைன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஷின் இருக்கு, அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் பொய்டிக் லைன்ஸ்ல இருக்க எந்த கொஷின்ஸையுமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 3 செக்ஷன் 3ல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அதர் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்றது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், வெறும் அதர் வாய்ஸ்னு கொடுத்துருவாங்க, அது ஆக்டிவா பாசிவா இது எந்த இதுல இருக்கு, நம்ம இது எதுக்கு மாத்தணும்ன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the salesman answered all the question patiently. எல்லா கொஸ்டினுக்குமே வந்து அவங்க பேஷண்ட்லி ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும்? all the questions were answered patiently by the salesman. அதாவது சேல்ஸ்மேன் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எல்லா கொஷினுமே சேல்ஸ்மேனால ஆன்சர் பண்ணப்பட்டுச்சு, அவங்களால வந்து பதிலளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கம்பைன் தி சென்டென்ஸ் யூசிங் அ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதாவது இவங்க ரெண்டு சென்டென்ஸா கொடுத்துட்டு அந்த ரெண்டு சென்டென்ஸுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னா வந்து நம்ம கம்பைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி இவங்களை கம்பைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து நார்மலா கம்பைன் பண்ணுங்கன்னு சொல்லல, ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோங்கன்னா விச் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதாவது ஆக்சுவல் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் யுவர் வாட்ச், இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் தி கார்டன். ஓகே, இதை நம்ம எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா ஹியர் இஸ் யுவர் வாட்ச் விச் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் தி கார்டன். ரைட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட் த ஃபாலோவிங். அதாவது கேபிட்டல் லெட்டர் இல்லைனா கேபிட்டல் லைட்டு கேபிட்டல் லெட்டரு. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க சொன்ன ஒரு சென்டென்ஸை சொல்றோம் அப்படின்னும் போது ஸ்டேட்மெண்ட்டை சொல்றோம்னும் போது அங்க இந்த கொட்டேஷன் இது எல்லாமே லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் இது எல்லாமே வந்து அதாவது கொஷினா இருந்தா கொஷின் மார்க் அப்போஸ்ட்ராஃபி இது எல்லாமே நம்ம கரெக்டா போட்டுக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு டைரக்டா சேஞ்ச் பண்ணுங்க. ஆஸ் வருண் இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர் ஒரேஷியஸ் ரீடர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் வருண் இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர் he buys a lot of books. okay, he buys lot of books. அவன் ஒரேஷியஸ் ரீடரா இருக்கிறதுனால அவன் lot of books வந்து அவன் பை பண்றான், அவன் வாங்குறான் அப்படின்னு சொல்றான். இப்போ இதை எப்படி சேஞ்ச், being a voracious reader வருண் buys a lot of book. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஆர்டரா வந்து நம்ம தான் இது பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், David control the computer with his eye movement. David first என்னது, David control the computer with his eye movement. right, புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அட் ஒன்ஸ், சர்ச், கிளாக்ஸ், 12, ஆல், ஸ்டக்ஸ். ஓகேவா? இதுலையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல், அட் ஒன்ஸ், தி, சர்ச், கிளாக்ஸ், ஸ்டக், 12. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஓகேவா? நீங்களே வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஜம்பிள் பண்ண முடியுமோ நீங்கள் அதை ஜம்பிள் பண்ணி அதுக்கான ஒரு கரெக்ட் மீனிங் என்ன வரும் அப்படின்றத நம்ம தான் வந்து இது பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்தாச்சு, செக்ஷன் 4 வந்துட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஈஸியாக ரோட் மேப் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 செக்ஷன் 1. பார்ட் 3ல செக்ஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 பேராகிராஃப் கொடுத்துட்டு எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் 3 லெசன், லாஸ்ட் 3 லெசன் இப்படி நீங்க பிரிச்சுட்டு படிங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வரலான்னா, ஃபர்ஸ்ட் 3ல இருந்து 1, லாஸ்ட் 3ல இருந்து 1 இந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்த லாஸ்ட் 3யுமே விட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 படிச்சிட்டீங்கன்னா, லாஸ்ட்ல ஒரு 3மே படிச்சிருங்க. அதாவது 2துலயுமே வந்து ஈக்குவலா எந்த லெசனையுமே வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? இது முடிஞ்சுச்சா? பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2லயுமே வந்து அதாவது சப்ளிமெண்ட் ஒண்ணு வந்து ஆண்ட் அட் த கிரிக்கெட் போயம், நோ மென் ஆர் ஃபாரின் இதுவுமே போயம்ல இருந்து கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஓகே. இங்க ஸ்டான்ஸா குடுத்துட்டு போயட்டிக் ஸ்டான்ஸா குடுத்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ரைம் ஸ்கீம் நம்மளுக்கு தெரியும். ஓகே. அதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்சோனிஃபிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அலிட்ரேஷன் ரைமிங் வேர்ட்ஸ் அலிட்ரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு எழுதிடலாம். அவ்வளவுதான். இந்த பொயட்டிக் லைன்ஸ் இந்த ஸ்டான்ஸா கொடுத்துட்டு இதுல கேட்கிற கேள்வியுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது. இதுலயுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன்ஸ். இது என்னடா இது புதுசா இருக்கு, பேராஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. பேராஃப்ரேஸ்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து லெசன் எடுக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன போயம், இது எப்படிப்பட்ட போயம், இதனோட தீம் என்ன, இது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, எத்தனை லைன்ஸ்ல இருக்கு, எத்தனை இதுல ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே தெரியும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது இது வந்து எந்த தீம்ல எழுதியிருக்காங்க, அதாவது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அதுல நம்ம இப்ப இன்புட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த போயமை வச்சு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இது வந்து இந்த தீம்ல எழுதப்பட்டிருக்கு, இவர் எழுதியிருக்காரு, இந்த தீமை வந்து இவங்க சொல்றாங்க, இதனோட கண்டென்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அதை வந்து அனலைஸ் பண்றது தான் வந்து பேராஃப்ரேஸ். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், இது இந்த இந்த போயம் இவங்க எழுதியிருக்காங்க, இதனோட தீம் இது, இதோட ஸ்ட்ரக்சர் இது, இத்தனை லைன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லைன்ஸ் அந்த மாதிரி நம்ம தான் அதை எழுதணும். வித் பொயட்டிக் டிவைஸ் பொயட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஒரு பேராகிராஃபா எழுதணும். அவ்வளவுதான். அதனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்காதீங்க. லைக் இது என்ன அப்படின்றத கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அங்க போனா நம்மளுக்கு தானா ரைட்டிங் வந்துரும். ஓகேவா? அதனால கண்டென்ட் மட்டும் என்ன, எந்த எல்லா போயம்லயும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து செக்ஷன் 1ல எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. கோஹரண்ட் ஆர்டர் அதாவது இது ஜம்பிள்டா இருக்கு. இந்த சென்டென்ஸே வந்து ஜம்பிள்டா இருக்கு. அத வந்து நம்ம லைனா ஆர்டர் வைஸா எழுதணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் இது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங்ல வந்து அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட். அவங்களே வந்து உங்களுக்கு வேர்ட்ஸுமே குடுத்துட்டாங்க. கார்ஜியஸ் அண்ட் கலர்ஃபுல் ட்ரெஸ், அட்ராக்டிவ் பிரைஸ், ஆல் டைப்ஸ், மென் அண்ட் வியர் எல்லாமே குடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்னன்னா, நம்ம வெறும் அத ப்ரிப்பேர் பண்ணி அத பிரசன்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஒரு அட்ராக்டிவான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அந்த ஹிண்ட்டை வச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், சம்மரி இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலை திருவிழா வச்சு ஒரு நோட்டீஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்சரை வச்சு நீங்க இதுல இருந்து நீங்களா வந்து அனலைஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் எழுதணும். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு தான். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகேவா? அந்த பேராகிராஃப், இந்த போயம் லைன்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ், இந்த 2 மார்க்ஸ், இந்த ஒன் வேர்ட்ஸ் இவ்வளவுதான். இந்த லாஸ்டா இருக்க இது எல்லாமே நம்மளுக்கு இருக்க தாட், நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு தான். ஓகேவா? முடிஞ்ச அளவு இதெல்லாம் நம்ம தான் வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நோட் அண்ட் சம்மரி மேக்கிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எரர் குடுத்துருக்காங்க. ஸ்பாட் த எரர். அத வந்து நல்லா படிச்சுக்கணும். ஸ்பாட் த எரர். இங்க வந்து என்ன இருக்கு? ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங்னு இருக்கு. ஆர் அடிச்சுட்டு இஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து சீதா கோஸ் டு மார்க்கெட் எஸ்டர்டே. சீதா வென்ட் டு தி மார்க்கெட் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் வந்து ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். ஆன்ன்றது என்ன? இத வந்து நம்ம ஒரு வவ்வல் வேர்ட்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஓகேவா? அப்ப இது என்ன இருக்கு? ஒரு கான்சனன்ட் இருக்கே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஐ பாட் தி புக் திஸ் மார்னிங். ஓகேவா? இல்லைன்னா வந்து அங்க கூட போடலாம். நெக்ஸ்ட் வந்து he is angry on me. He is angry with me. I prefer coffee than tea. I prefer coffee to tea. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டெவலப் பண்ணி ஒரு பேராகிராஃபா எழுதிடணும். நெக்ஸ்ட் அதான் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஷின்ஸ் இருக்கு. ரைட். இங்க வந்து போயமும் கொடுத்துருக்காங்க. நோமென் ஆர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அதாவது போயம் எழுதிடுவோம். அது ஒரு 5 மார்க்கு. எல்லா போயம்ஸையும் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அதுன்னு விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே. இதுவுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோவிங் போயம் அண்ட் அதாவது அவங்க ஒரு போயம் குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு பேராகிராஃப் இருந்துச்சா? இப்ப என்ன குடுத்துருக்காங்க, ஒரு போயம் மாதிரி குடுத்துட்டு, அந்த போயம வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு, அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு பெட்டர் நம்ம வந்து இந்த பேராகிராஃப் படிச்சே வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து சில பேருக்கு புரியும். பட் சில பேருக்கு வந்து இங்க குடுத்துருக்க டிஃபிகல்ட்டியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ யூ கேன் கோ வித் த பேராகிராஃப். ஓகேவா? அதனால பேராகிராஃபே படிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இன்னும் இதுல பார்த்துட்டு, ஓகே இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுருக்காங்க. அப்ப இது நம்ம இன்னும் படிக்கல. ஓகேவா? இத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இன்னும் எது எது படிக்கல, எது எது படிக்கணும், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸாம நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி எல்லா வீடியோவையும் உங்கள வந்து ரீச் பண்றதுக்கு வீல் அண்ட் சேனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.